ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோனா, என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோல இருக்க போது. ஈவினிங் காலேஜ் முடிச்சு வந்துட்டு என்னென்ன பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல கவர் பண்றேன். இன்னைக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ், ஏன்னா வந்து லேப் டே, அதனால ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ இனி இதெல்லாம் வாஷ் பண்ணணும். எல்லாம் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல கவர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்தோடனே வாட்சையும் ஐடென்டி கார்டையும் ரிமூவ் பண்ணி வச்சுருவேன். அது இது எங்கே வைக்கணுமோ அங்கங்கே கரெக்டான பிளேஸில் வச்சுருவேன். கண்டிப்பாக ஐடென்டி கார்டை பேக்கில் வாட்டர் பாட்டில் சைடில் தான் வைப்பேன், இல்லைன்னா மறந்துடுவேன். அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் காய போட்டேன். ஆல்ரெடி இருந்த ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மடிக்கிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஸ்ஸுக்கு போனேன். ட்ரெஸ் வாஷ் பண்ணதெல்லாம் காய போட்டுட்டு அப்புறம் வெண்டிங் மிஷினில் போயிட்டு எதனா இருக்கா வாங்கலாமான்னு பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெஸ்ஸுக்கு போகிறக்காண்டி போய் அக்காக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் அக்கா வந்தோடனே நானும் அக்கா எல்லாம் சேர்ந்து மெஸ்ஸுக்கு போயிட்டோம் டீ குடிக்கிறக்காண்டி. ரூமுக்கு வந்து இருந்துட்டு இருந்தேன் ஃபோன் பார்த்துட்டு. வெளியே பார்த்தா பேர்ட் சவுண்டாக கேட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோன்னா ஏதோ பேர்ட் வந்து கீழே விழுந்துருக்கு போல், அதுக்கு எல்லாம் கத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இன்டர்னல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா இருந்துச்சு. அதனால சரி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். லேப்டாப் எடுத்துட்டு பிபிடி ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் அப்படியே.
டெய்லியுமே என்னோட ரொட்டீன் இப்படிதான் இருக்குமா ஈவினிங் அப்படி கேட்டீங்கன்னா அது வந்து கிடையாது. சில டைம் எனக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னா லாண்ட்ரி ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து அப்படியே ஸ்கிப் ஆயிரும், நெக்ஸ்ட் டேக்கு மூவ் ஆயிரும். அப்புறம் வேற என்ன, டெய்லியுமே படிக்கவும் மாட்டேன். சில டைம் வந்து எனக்கு வந்து மூட் இருக்காது படிக்கிறதுக்கு, அன்னைக்கு வந்து படிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒர்க்குமே இருக்காது பெருசா, அப்போனா பண்ண மாட்டேன். ஃபோன் பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஈவினிங்கு தூங்கிட்டு அதுக்கப்புறம் மெஸ்ஸுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு அப்புறம் வேற எதனா ஒர்க் இருக்கு, இல்லை எதனா பெண்டிங் ஒர்க் இருக்குன்னா அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்படிதான் ரொட்டீன் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து நான் வீடியோவும் எடுக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எனக்கு வந்து இன்டர்னல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால சரி இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து டியூஸ்டே, ஸோ இந்த வீக் தான் ஃப்ரைடே வந்து எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ அதனால நம்ம இப்பவே படிக்க ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே இன்னைக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன். மற்றபடி டெய்லியுமே இப்படிதான் படிச்சுட்டு இருப்பேன் நான் கேட்டா கிடையாது. சில டைம் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பேன் ஈவினிங், அதுதான் நடக்கும். பெருசா வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இப்படிதான் என்னோட ஈவினிங் ரொட்டீன் எப்போதுமே போகும். அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ்க்கு நிறைய பேர் ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்றீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து இங்க காலேஜ்ல மீட் பண்ணி நிறைய பேர் பேசுறீங்க. உங்க சப்ஸ்கிரைபர் தான், உங்களோட வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இந்த வீடியோஸ் நாங்க பார்த்தோம், எங்க அம்மா இந்த வீடியோஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணாங்க, அதனால தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அது எல்லாமே என்னை வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும், வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இன்னும் என்ன சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய ஃபியூச்சர்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். வேற என்ன கண்டென்ட்ஸ் என் சேனல்ல நீங்க எதிர்பார்க்கீங்க காலேஜ் ரிலேட்டடா அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது எல்லாத்தையுமே நான் ஃபியூச்சர்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இப்போ கொடுத்த சப்போர்ட் இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து 1.5K வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நிறைய உங்கள் ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், குரூப்ஸ் எல்லாத்துலேயுமே சென்ட் பண்ணி அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. காலேஜ் ரிலேட்டடான கண்டென்ட் ரோனி போடுறா, நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்குமே நிறைய பேர் காலேஜ் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் வருது அது எல்லாமே ரொம்பவே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.